உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சிரவை ஆதீனத்தினுடைய இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் தவத்திரு கந்தசாமி சுவாமிகள் கொங்கு நாட்டு கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்றவர். அவருடைய படைப்புக்கள் ஏராளமானவை. நமக்கு இன்று கிடைப்பவை 15,000 பாடல்கள். மாலை இலக்கியம், பிள்ளைத்தமிழ், தலபுராணங்கள், சிற்றூரிலே இருக்கின்ற இறைவனுக்கு பதியங்கள் என்று பார்க்கின்ற பொழுது 15,000 பாடல்கள். அதில் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்றால் 103 வைணவ அடியாருடைய வரலாற்றை கூறுகின்ற பக்தமானியம் மிகச்சிறப்பான நூல். அது 7,575 கவிகளிலே போற்றப்படுகின்றது. அப்படிப்பட்ட பக்தமானியம் எப்படி தோன்றியது, அதனுடைய வரலாற்றை நாம் விரிவாக பார்க்க வேண்டும். அது 2 அல்லது 3 காணொளிகள் வாயிலாக அதை பற்றி விரிவாக சிந்திக்கலாம். சிரவை ஆதீனத்தினுடைய ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துரு ராமானந்த சுவாமிகள் ஒரு சமயத்தில் தன் அன்பர் கற்பூர சுவாமிகளுடன் கேரள நாட்டிற்கு விஜயம் செய்திருந்தார். அங்கு இட்டிப்பங்கு மேனவர் என்பவர் ஏற்பாடு செய்து கொடுத்த மாளிகையிலே சில காலம் தங்கியிருந்தார். அப்பொழுது அவருக்கு மலையாள மொழியில் உள்ள பக்தமாலா என்னும் உரைநடை நூலை பற்றி தெரிய வந்தது. அது வைணவ அடியாருடைய வரலாற்றை சொல்லுகின்ற பெரும் காப்பியம். இதனை தமிழில் காவியமாக்கினால் பல அடியார்களுக்கு பயன்படும் என கருதினார். எனவே அந்த மலையாள பக்தமாலாவை தமிழ் காப்பியமாக்குமாறு நம்முடைய 2ஆம் சுவாமிகளுக்கு அருளாணை வழங்கினார்கள். இதை பற்றி தெய்வீக புலமை திருவருள் நிறைந்த வைதீக புனிதர் வணங்க வீற்றிருக்கும் குருத்துவம் வாய்ந்த குளிர்தவ முனிவர் பெருத்த கேரளத்தில் பிறங்கிடும் ஞான்று அந்நகர் பாடையில் அமைந்திடும் வசன பக்தமாலா எனும் பண்புயர் நூலை தான் அமைத்தறிந்து தன்னருள் பொருந்தி இத்தகை நூலை இனிய செந்தமிழில் காவியமாக களரபு புவியில் பக்தர் கண்டுவப்ப பரப்புதல் நலமென திருவுளம் கருதி சில தினம் கடந்துளி என்பது கந்தசாமி சுவாமிகளை இந்நூலை ஏற்று ஆணையிட்டார் என்பது தன்னுடைய கையெழுத்து பிரதியிலே அமைந்திருப்பதை நாம் காண முடிகின்றது. பக்தமாலிய நூலிலும் இச்செய்தி விரிவாக இல்லாவிடனும் குறிப்பாக கூறப்பட்டுள்ளது. துப்புணைய வடிவுளையும் குரு ராமானந்த தோன்றல் கனவோடு நனவில் சொல்ல குறிப்பிட்டதையும் என்று பக்தமானியத்தில் சிறப்பு பயிரத்திலே ஒரு இடத்திலே நம்முடைய சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். அந்த மலையாள நூலை பற்றி எந்த சிறு குறிப்பும் பக்தமானியத்திலே எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஒரே ஒரு இடத்தில் மட்டும் விளாங்குறிச்சியைச் சேர்ந்த மருதாசல கவுண்டர் மட்டும் ஒரு பொதுவாக ஒரு சாத்து கவியிலே ஒரு இடத்திலே மட்டும் அந்த குறிப்பை குறிப்பிடுகின்றார். ஆகவே அதன் மூலமாக நம்முடைய சுவாமிகளுக்கு மலையாள மொழியிலே ஆழ்ந்த புலமை உண்டு என்பதை நாம் அறிய முடிகின்றது. மலையாளத்தோடு வடமொழியும் தென் சொல் கலையாவும் தான் ஆய்ந்து கண்டு நிலையான தெய்வ தமிழ் கவிதை தேன் பொழிந்தான் பாருலகை உய்வி பக்தமானிய நூல் ஒன்று என்று சாத்துக்கவியிலே இடம்பெற்றுள்ளதை காண முடிகின்றது. மற்ற எங்கும் இந்த மலையாளத்தினுடைய எங்கே இருந்து இந்த பாடல்கள் உரைநடைகள் கிடைத்தது என்பது பற்றியோ அதனுடைய மூல நூல்களோ இங்கு கிடைக்கவில்லை என்பதை நம்முடைய புலவர் நம்முடைய நாகராஜன் ஐயா அவர்கள் பதிவு செய்கின்றார். வடமொழி பக்தமாலாவில் ஆசிரியராகிய சந்திரதத்தரின் வரலாறு பக்தமானியத்தில் 85 விருத்தங்களால் கூறப்பெற்றுள்ளது. அவர் ஊர் மிதிலை, பெற்றோர் தாரா தேவி, வேணிராம சர்மா ஆகும். காலம் ஸ்ரீவணன் என்னும் முகலாய மன்னன் ஆட்சி காலமாகும். வடமொழி நூலில் திருமாலின் அன்பர்கள், அன்னை தேவியினுடைய தாசர்கள், சிவனடியார்கள் என 3 பிரிவுகள் உள்ள. ஆனால் நம்முடைய சுவாமிகள் வைணவ பாகவதர்கள் பற்றிய பகுதி மட்டுமே தமிழாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கமல மகட்புணர் திருமால் உமையவள் சங்கரன் அடிமை கணத்தோர் ஆகித்தமம் அருமை பக்தர்கள் முப்பிரிவாம்
காதைகள் உலகோர் சார்ந்து தேறி சமரசம் முற்றிடப் புகன்று சந்திரதத்திரன் திருநூல் சாரம் கொண்டி விமலமுறும் நாரணந்தன் தொண்டர்கதை கதையினை சிறிதியான் விளம்புவேனே என்று சொல்லுகின்றார். 3 அடி வரலாறுகள் கூறப்பட்டிருந்தாலும் கூட அதிலே திருமாலுடைய அடியாருடைய வரலாற்றை மட்டும் தொண்டர் கதையினை சிறிது கூறுவேன் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுவது இந்த நூலாகும். மலையாள உரைநடை நூலை பற்றிய செய்தியில் எங்கும் எதுவும் இந்த வரலாற்று ஆசிரியருக்கு, நம்முடைய புலவருக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் ஒரு செய்தியாகும். அதை இன்னும் புலவர் பல காலம் தேடியிருந்தார் என்பது நம்முடைய இந்த நூலிலே நாம் பார்க்க முடிகின்றது. சுவாமிகள் சரியாக எந்த ஆண்டில் இந்த காப்பியத்தை இயற்றத் தொடங்கினார் என்பது தெளிவாக நமக்கு வரலாற்று செய்திகள் இல்லை. ஆனால் அதை அரங்கேற்றிய நாள் 1928ஆம் ஆண்டு இங்கு அரங்கேற்றப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மட்டும் நாம் உணர முடிகின்றது. அதை பற்றி பின்னால் நாம் விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சுவாமிகள் இந்த மடாலயத்தில் வெள்ளிக்கிழமை சபை கூட்டத்தில் பக்தமானியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியை கூறி விரிவுரை கூறுவது வழக்கமாக இருந்திருக்கின்றது. சின்னசாமி சுவாமிகளும் கணபதி கிருஷ்ணப்ப ஐயா அவர்களும் கையேடு படித்தனர். கையேடு படிப்பது என்பது நூலினுடைய பாடல்களை படிக்க நம்முடைய சுவாமிகள் அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கின்றார் என்பதுதான் அதற்கு கையேடு என்பது ஒரு பொருளாக இருந்திருக்கின்றது. பக்தமானியத்தின் ஒரு பகுதி இயற்றி முடிந்த நிலையில் சன்னிதானங்கள் பேரூர் சென்று அங்கே சிறிது காலம் தங்கியிருந்தார். சரவணம்பட்டி சுப்பையா என்னும் பழனி கவுண்டர்தம் செலவில் இக்காவியத்தை பதிப்பித்து தர முன்வந்தார். இதற்கு சன்னிதானங்களும் இசைந்தார். முதல் 28 கதிகள் அத்தியாயங்கள் முடிந்த நிலையில் சென்னையில் சுந்தரம் ஐயரின் கேசரி அச்சக்கூடத்தில் அச்சிடுமாறு சன்னிதானங்கள் செந்திநாயகரை அனுப்பினார். செந்திநாயகர் என்பவர் வண்ணச்சிரம் தண்டபாணிசாமியுடைய பூர்வாசிரம மகனாவார். சுவாமிகள் பக்தமானியத்தை இயற்றி வெள்ளிக்கிழமைகளில் விரிவுரை கூறி அஞ்சல் வழி சென்னைக்கு அனுப்ப அந்நூல் கேசரி அச்சுக்கூடத்தில் அச்சாகிக் கொண்டிருந்தது. இச்செய்தியை பக்தமானி அரங்கேற்ற வைபவ நூலில் ஒரு பாடலிலே அழகாக பாடியிருக்கின்றார். பாடுதல் ஒருபால் அச்சில் பதிப்பித்தல் ஒருபால் தன்கை ஏடுகொண்டு எழுதி சென்னைக்கு இனிது உய்த்தல் ஒருபால் வந்து கூடு நற்சபைக்கோர் கேட்க கூறுதல் ஒருபால் சிந்தை நாடும் மெய்த்தியானம் பூசை நடத்துதல் ஒருபால் ஆக என்று குறிப்பிடுகின்றார். அது அவ்வாறு இருக்கும் தருணம் அக்காவியத்தின் 24வது கதியாயுள்ள சங்கராச்சாரியார் சுவாமிகள் சரித்திரத்திற்குரிய 750 கவிகளையும் மொத்தமாக புத்தகம் அல்லாமல் சங்கராச்சாரியார் வைபம் எனும் பெயரால் தனி புத்தகமாகவும் செய்து முதலில் பரவ வைத்தனர். மொத்த புத்தகம் வெளிவருவதற்கு முன்பே ஷண்மத ஸ்தாபராக பரமாச்சாரியார்களது வைபவம் வெளிவந்தது அன்பர்கள் தவமே ஆகும் என்பது கையெழுத்து பிரதியிலே நம்முடைய சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். இந்த பக்தமானியம் அரங்கேற்றுவதற்கு முன்பாக இடையிலே நமக்கு மருதமலையிலே இருக்கின்ற முருகப்பெருமான் மீது நம்முடைய சுவாமிகள் பாடிய பிரபந்தங்களை எல்லாம் தொகுத்து அங்கு 1927ஆம் ஆண்டு டிசம்பர் திங்களிலே வெளியிட்டிருக்கின்றார். மருதமலை பிரபந்த திரட்டு என்னும் நூல் பதிப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நூலில் மருதமலை அலங்காரம், மருதமலை யமக அந்தாதி, சந்தப்பதிகம், வேல்தெய்வ மாலை, மயிர்ப்பதிகம், வாழாப்பதிகம், கணபதி விநாயகர் திருப்புகள், கணபதி யமக அந்தாதி, கணபதி வேணுகோபாலர் சன்னதி பதிகம் என மொத்தம் 9 பிரபந்தங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை மருதமலையில் முறையாக அரங்கேற்றம் பெற்றன என்பது ஸ்ரீ ராமானந்த விஜயத்தாலும் பாகம் 2 அதனுடைய செய்திகளை நாம் காண முடிகின்றது. பக்தமானி அரங்கேற்ற வைபவத்தாலும் அறிய முடிகின்றது. இதை பற்றி அடுத்து பக்தமானி அரங்கேற்றத்தை பற்றி அடுத்த காணொளியிலே காணலாம்.